நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரியில் தனியாருக்கு சொந்தமான பல்வேறு அரிசி ஆலைகள் இயங்கி வருகிறது. இதில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான அரிசி மூட்டைகள் தயார் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திமிரிலிருந்து பரதராமிக்கு செல்லும் ஆரணி தேசிய நெடுஞ்சாலையில் பிரபல அரிசி ஆலை இயங்கி வருகிறது. இதிலிருந்து தினந்தோறும் வெளிவரும் கழிவு நீரானது ஆலையிலிருந்து பழுப்பு மூலமாக எடுத்து செல்லப்பட்டு ஏரியில் கலப்பதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. இதனால் அப்பகுதி குட்டை போன்ற காட்சி அளிப்பதோடு துர்நாற்றம் வீசி வருகிறது என்றும், கழிவுநீர் ஏரியில் கலப்பதால் நீர் சுகாதாரமற்ற முறையில் விவசாயத்திற்கு பயன்படாத வகையில் மாறி வருகிறது என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் ஏரியை சுற்றிலும் பல்வேறு வகையான பயிர்கள் பயிரிடப்பட்ட நிலையில் பயிர்கள் விளைச்சல் குறைகிறது என்றும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இது தொடர்பாக திமிரி வருவாய்த்துறைக்கு புகார் சென்ற நிலையில் வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து ஆலை உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர்.